ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பைடர் மாமா என்ற தலைப்பில் ஆப்பிரிக்க கதைகளில் ஒன்றை படித்து மகிழ்வோம். பல மேற்கு ஆப்பிரிக்க கதைகளின் நாயகன் சிலந்தி. எல்லா உயிரினங்களிலும் ஒரு சிலந்தி ஏன் இவ்வளவு மதிக்கப்பட வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. சிலந்தி பழங்காலத்தின் ஒரு புகழ்பெற்ற போர் வீரனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர் அவரது தந்திரத்திற்கும் அவரது வீரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு மனிதன். மற்றவர்கள் சிலந்தி ஒரு சூரிய சின்னம் என்று கூறுகிறார்கள். ஒருவேளை அதன் கால்கள் சூரியனின் கதிர்கள் போன்ற ஒரு மைய உருண்டையிலிருந்து வெளிவருவதால் இருக்கலாம். வடக்கு நைஜீரியாவிலிருந்து ஒரு சிலந்தி கதை இங்கே. தாய் ஹைனா இல்லாத போது அனன்சிஸ் என்ற சிலந்தி அதன் குகைக்கு சென்று ஹைனாவின் குட்டிகளுக்கு தன்னை அவர்களது மாமா என்று தெரிவித்தது. உன் அம்மா சாப்பாடு கொண்டு வரும்போது என்னை எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு மூலையில் சுருண்டு தூங்கச் சென்றது. தற்போது தாய் ஹைனா தனது குட்டிகளிடம் இறைச்சியுடன் வந்து இது உங்கள் அனைவருக்கும் என்று கூறியது. குட்டிகள் சிலந்தியை எழுப்பி அது சாப்பிட இறைச்சியை கொடுத்தன. தாய் ஹைனா 2 முறை இறைச்சி கொண்டு வந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இது உங்கள் அனைவருக்கும் என்று கூறி தனது குட்டிகளுக்கு உணவை கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் குட்டிகள் அனன்சிஸை பணிவுடன் எழுப்பி இறைச்சியை கொடுத்தன. மாலையில் தாய் ஹைனா வீட்டிற்கு வந்ததும் குட்டிகள் உணவுக்காக அழ ஆரம்பித்தன. அவ்வளவு இறைச்சி உங்களுக்கு நான் கொடுத்தும் இன்னும் பசிக்கிறதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டது. மாமா அதையெல்லாம் சாப்பிட்டாரு என்று குட்டிகள் புலம்பின. சிலந்தி ஓட வேண்டிய நேரம் என்பதை உணர்ந்து குகையை விட்டு வெளியேறி வேகமாக ஓடியது. அதுதான் மாமா என்று குட்டிகள் கத்தின. அவனா என்று அவர்களின் தாயார் கடுமையாக சிலந்தியை பின்தொடர்ந்தார். அனன்சிஸ் நாயின் வீட்டிற்குள் விரைந்து வந்து அதன் அருகில் அமர்ந்தது. இப்போதுதான் சாப்பிட்டு முடித்தேன் என்றது நாய். உங்களுக்கு வழங்க என்னிடம் எதுவும் இல்லை. அதெல்லாம் பரவாயில்லை என்று சிலந்தி சொன்னது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன், அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். அப்போதுதான் தாய் ஹைனா உள்ளே வந்தது. உங்களில் யார் நான் துரத்தி கொண்டிருந்த அயோக்கியன் என்று ஹைனா கேட்டது. சிலந்தி நாயை சுட்டிக்காட்டியது. இது வேகமாக ஓடி வந்திருக்கும். நாக்கை தொங்கவிட்டு எப்படி மூச்சிறைக்கிறது என்று பார். நாய் மீது ஹைனா பாய்ந்தது. நாய் ஜன்னல் வழியாக குதித்தது. ஹைனா பின்தொடர்ந்தது. சிலந்தி மாமா, நாய் திரும்பி வருவதற்கு நீண்ட நேரமாகும் என்பதை அறிந்ததும் சிறிது நேரம் தூங்குவதற்கு படுக்கையில் படுத்தது. இதோட சிலந்தி மாமா கதையும் முடிந்தது. இன்னொரு கதையோட நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.